guys, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா அசைன்மென்ட் ப்ராப்ளம் தான் பார்க்க போறோம். நம்ம இது வரைக்கும் அசைன்மென்ட் ப்ராப்ளம் பார்க்கல. இப்போதான் நம்ம அசைன்மென்ட் ப்ராப்ளம் பார்க்க போறோம். இதான் அசைன்மென்ட் ப்ராப்ளம் உடைய क्वेश्चन. அசைன்மென்ட் ப்ராப்ளம்ல எப்படி பேலன்ஸ்டுன்னு கண்டுபிடிக்கணும்னா ஓசோன் நம்பர் ஆஃப் காலம்ஸும் ஈக்குவலா இருக்கணும். ஈக்குவலா இருந்துச்சுன்னா வந்து இந்த சம் பேலன்ஸ்டு. ப்ராப்ளம்ல டோட்டல் ரோவும் டோட்டல் காலமும் வந்து ஈக்குவலா இருந்துச்சுன்னா அந்த சம் வந்து பேலன்ஸ்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராப்ளம் பேலன்ஸ்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஸ்டெப் 1ல பார்க்கலாம். Step 1ல select the least element in each row and subtract it from all element of that row. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கொஷினில் ரோவில் வந்து 0 இருக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த ரோவில் 0 இல்லை, இந்த ரோலையும் 0 இல்லை, இந்த ரோலையும் 0 இல்லை, இந்த ரோலையும் 0 இல்லையா? இப்போ நம்ம 0 ஆக்கணும். எல்லா ரோலையும் 0 வர வைக்கணும். அதே மாதிரி எல்லா காலம்லேயும் 0 வர வைக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நீங்கள் ரோவுக்கு 0 வர வைக்கணும். அதனால் இதில் லீஸ்ட் வேல்யூ, அதாவது ஸ்மாலஸ்ட் வேல்யூனா 12. 12ஆல் இந்த எல்லா வேல்யூவும் வந்து நீங்கள் மைனஸ் பண்ணணும். 12 போயிடுச்சுன்னா 0, 30ல் 12 போயிடுச்சுன்னா 18, அந்த மாதிரி நீங்கள் மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ மைனஸ் பண்ணலாம். 12ல் 12 போயிடுச்சுன்னா 0, 30ல் 12 போயிடுச்சுன்னா 18, 21ல் 12 போயிடுச்சுன்னா 9, 15ல் 12 போயிடுச்சுன்னா 3. ஓகேவா? நான் மைனஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ எனக்கு ஒரு 0 கிடச்சிச்சு ரோவில். அதே மாதிரி எல்லா ரோலையும் நம்மளுக்கு 0 வரணும். ஓகேவா? அப்புறம் செகண்ட் பார்க்குறேன் கொஷினில். இதில் எது லீஸ்ட் லோவஸ்ட் நம்பர்னா 9. இதில் எல்லாத்தையும் சப்ராக்ட் பண்ணிக்கிறேன். இதில் எது லோவஸ்ட் நம்பர்னா 21. இந்த வேல்யூ வச்சு எல்லாத்தையும் நான் மைனஸ் பண்ணிப்பேன். இதில் எது லோவஸ்ட் வேல்யூனா 14. இந்த வேல்யூ வச்சு நான் எல்லாத்தையும் மைனஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ 9ஐ வச்சு மைனஸ் பண்ணதில் 9 கிடச்சிது, 24 கிடச்சிது, 0, 22. அது எப்படின்னா 9 மைனஸ் 18, 33 மைனஸ் 9, 9 மைனஸ் 9, 31 மைனஸ் 9 அப்படி போட்டிங்கன்னா இந்த ஆன்சர்லாம் கிடச்சிரும். அதே மாதிரி இந்த தேர்ட் ரோவில் வந்து 21 தான் ஸ்மாலஸ்ட் வேல்யூன்னு சொன்னேன்னா 21ஆல் மைனஸ் பண்ண போகிறேன். இப்போ 44 21 போயிடுச்சுன்னா எவ்வளோன்னா 23, 25ல் 21 போயிடுச்சுன்னா 4, 24ல் 21 போயிடுச்சுன்னா 3, 21ல் 21 போயிடுச்சுன்னா 0. இப்போ லாஸ்ட் ரோவில் பாருங்கள், ரோஸ் நம்பர் வந்து 14 தான், அதாவது ஸ்மாலஸ்ட் நம்பர் 14. 14ல் நான் எல்லாத்தையும் சப்ராக்ட் பண்ண போகிறேன். இப்போ 23ல் 14 போயிடுச்சுன்னா 9, 30ல் 14 போயிடுச்சுன்னா 16, 28ல் 14 போயிடுச்சுன்னா 14, 0, 14ல் 14 போயிடுச்சுன்னா 0 ஆகிடும். ஓகேவா? இதை நீங்கள் எழுதக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் சைடில் பென்சில் எழுதியிருக்கேன். ஓகேவா? இதால் தான் நான் இந்த ரோவை வந்து மைனஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பார்க்கணுன்னா காலம் வைஸ் 0 வர வைக்கணும். இப்போ பாருங்கள், ரோ வைஸ் 0 வந்துச்சு எல்லா ரோலையும். இப்போ காலம் வைஸ் 0 வந்துச்சுன்னா இதோட ஸ்டெப் 2லேயே நம்ம வந்து அலோகேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ ரோ வைஸ் 0 வந்துச்சு, காலம் வைஸ் 0 இருக்கான்னு செக் பண்ணலாம். காலம் வைஸ் ஒரு காலமில் இருக்குது, இந்த காலமில் 0 இல்லை, மீதி எல்லா காலம்லேயும் 0 இருக்குது. ஓகேவா? ஸோ செகண்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணோம்னா காலம் வைஸ் 0 வர வைக்கணும். ஓகேவா? இப்போ ஸ்டெப் 2ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா select the least element in each column, subtract it from all element of that column. இப்போ நீங்கள் இதுலேயும் எதனா ஒரு லீஸ்ட் எலமெண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கணும். அதாவது ஸ்டெப் 1ல் லீஸ்ட் எலமெண்ட் சூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஸ்டெப் 1னா இதில் வந்து நம்ம இங்கே கொஷின்லேருந்து கேல்குலேட் பண்ணி மைனஸ் பண்ணி இங்கே போட்டோமா. ஸ்டெப் 2ல் இதிலேருந்து லோவஸ்ட் வேல்யூ பார்க்கணும், காலம் வைஸ் பார்க்கணும். ஓகேவா? காலம் வைஸ் பார்க்க போகிறோம். இப்போ இங்கே 0 இருக்கிறதுனால இதுதான் லோவஸ்ட் வேல்யூவே 0 தான். இதில் இந்த காலமில் லோவஸ்ட் வேல்யூவே 0 தான். அதனால் 0 கூட எதை பண்ணாலுமே 9 தான் வரும். 20, 0ல் 0 மைனஸ் 9னா 9 தான், 0 மைனஸ் 23னா 23 தான். அதே சேம் வேல்யூ வர்றதுனால நம்ம 0 வந்துச்சுன்னா அதை அப்படியே எழுதிக்கலாம். இந்த காலமில் வந்து 0 இருக்குது, ஸோ அந்த இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இதில் லோவஸ்ட் நம்பர் வந்து 4. ஓகேவா? 4ஆல் இந்த மீதி இருக்க காலம், அந்த காரஸ்பாண்டிங் காலமில் இருக்க மீதி எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிக்கலாம். 4 மைனஸ் 18, அதாவது 18 மைனஸ் 4, 24 மைனஸ் 4, 16 மைனஸ் 4 அதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? இதில் வந்து 0 இருக்குது, இதுலேயும் 0 இருக்குது, ஸோ சேம் வேல்யூ தான் வரும். இப்போ இதை மட்டும் மைனஸ் பண்ணிக்கணும். அதை மட்டும் மைனஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பார்க்குறோம், ரூல் பார்க்குறோம். இப்போ ரோ வைஸும் உங்களுக்கு 0 இருக்கும், காலம் வைஸும் உங்களுக்கு 0 இருக்கும். ஓகேவா? இதில் மட்டும்தான் 0 இல்லாமல் இருந்துச்சு. இதை 4ஆல் நம்ம மைனஸ் பண்ணோம். ஓகேவா?
அதனால் நம்மளுக்கு இங்கேயும் 0 கிடச்சிச்சு. இப்போ ரோ வைஸ் காலம் வைஸ் 0 இருக்குது. ஸ்டெப் 3ல என்ன பண்ணணும்னா செலக்ட் தி ஒன்லி 1 0 ஃப்ரம் ஈச் காலம் அண்ட் ஃப்ரம் ஈச் ரோ. ட்ரா எ ஸ்கொயர் கவரிங் திஸ் சூசன். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா 0 எதர் ஒரே ஒரு காலமாக இருந்தாலும் சரி ரோவாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு நம்ம ரோ வைஸ் செக் பண்ணுவோம். எதுலெல்லாம் ஒரு 0 இருக்கோ நம்ம அதை அசைன் பண்ணுவோம். எப்படின்னா இந்த ஸ்கொயர் ஷேப்பில் இல்லைனா ரவுண்ட் பண்ணுறது இது மாதிரி எது வேணால் பண்ணலாம். ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு ரோவில் ஒரே ஒரு 0 இருக்குது. ஸோ நான் அதை அலாட் பண்ணிவிட்டு அதில் கரஸ்பாண்டிங் காலமில் 0 இருந்தால் கேன்சல் பண்ணிடணும். ஓகேவா? கரஸ்பாண்டிங் ரோவில் இருந்தாலும் கேன்சல் பண்ணிடணும். நான் ஃபஸ்ட் ரோவில் எனக்கு ஒரே ஒரு 0 வந்துச்சு, நான் அலாட் பண்ணிட்டேன். கரஸ்பாண்டிங் ரோ அண்ட் காலமில் எனக்கு 0 இல்லை, அதனால் கேன்சல் பண்ணல. செகண்ட் ரோ பார்க்குறேன், அதுலேயும் ஒரே ஒரு 0 இருக்குது, அதையும் அசைன்மெண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு நேராக இருக்க கரஸ்பாண்டிங் காலமில் பார்க்குற 0 இல்லை, ரோலையும் பார்க்குற 0 இல்லை. ஓகேவா? தேர்டாக பார்க்குறேன், இந்த ரோவில் 2 0 இருக்குது, அதனால் நான் இதை அசைன் பண்ணல. ஃபோர்த் ரோவில் ஒரே 0 தான் இருக்குது, இதை அசைன் பண்ணுறேன். அதோடைய கரஸ்பாண்டிங் காலமில் எனக்கு ஒரு 0 இருக்குது, அதை கேன்சல் பண்ணிக்கிட்டேன். ரோவில் வந்து எனக்கு 0 இல்லை, அது அவ்வளோதான். இப்போ நான் திரும்ப ரோ வைஸ் வரேன். இந்த தேர்ட் ரோவில் எனக்கு ஒரே ஒரு 0 இருக்குது, இதை நான் அசைன்மெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்க்கணும், ஏல எதை அசைன் பண்ணியிருக்கேன் 1 எழுதிட்டேன்னா, பியில் 3 அசைன் பண்ணியிருக்கேன் 3, சியில் 2 அசைன் பண்ணியிருக்கேன், டியில் 4 அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஆப்டிமல் அசைன்மெண்ட் காஸ்ட் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இப்போது கொஷினில் போயிட்டு ஏல 1ல் என்ன இருக்குது, பியில் 3ல் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ கொஷினுக்கு போனால் ஏல 1ல் 12 இருக்குது. ஓகேவா? பியில் 3ல் 9 இருக்குது. அதை மாதிரி நீங்கள் கொஷினில் பார்த்து எழுதிக்கணும். கொஷினை பார்த்து தான் எழுதணும். இங்கே அலாட் பண்ண 0லாம் எங்கே இருக்கோ அதை பார்த்து தான் எழுதணும். இதை பார்த்துருக்கீங்களா? ஏல 1 வந்து 12 இருந்துச்சா, பியில் 3ல் வந்து 9 இருந்துச்சு +9, சியில் 2ல் 25 இருக்குது. நீங்கள் கொஷின் பார்த்துக்கோங்க. டியில் 4ல் 14 இருக்குது. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி வர ஆன்சர் தான் உங்களுக்கு தி ஆப்டிமல் அசைன்மெண்ட் காஸ்ட்னு சொல்லுவோம். இப்போது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 60 வந்துச்சு, ₹60. ஓகேவா? இதுதான் தி ஆப்டிமல் அசைன்மெண்ட் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? Thank you.